ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம். இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். மேலும் நமது சேனலுடைய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி டக்குன்னு வந்துகிட்டே இருக்கிறதுக்காக நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் எங்களுக்கு மேலே ஒரு ஆதரவு கிடைக்குங்க. ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 21ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் 8 குடைவன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளதுங்க. மேலும் ராசி அதிபதி குரு பகவான் செவ்வாயுடன் 5 குடைய செவ்வாயுடன் பரிவர்த்தனை பெற்றுள்ள நல்ல யோகமான சூழ்நிலையும் காணப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க, நீங்கள் தான் தலைமை தாங்கக்கூடிய வகையில் முக்கியமான பொறுப்புக்கு நீங்கள் சொந்தக்காரராக மாறக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் அந்த தன்மை இன்னைக்கு உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். மற்றவங்க நீங்கள் தலைவராகிறத விரும்புவாங்கங்கிறதுனால பெரும்பாலான இடங்களில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இப்பொழுது உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கூடும். நீங்கள் பெற்ற ஒவ்வொரு நண்பர்களும் உங்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்வதனால உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள்ங்க இன்றைய தினம். அலுவலக பணியாளர்களுடைய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான வகையில் நல்ல புதிய பொறுப்புகள் சேருங்க. நீங்கள் தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. எனவே உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. மற்றவங்களுக்காக நீங்கள் உழைப்பீங்க. மற்றவங்க நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலமாக உங்களுக்கும் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் ஒரே கல்ல 2 மாங்க இன்னைக்கு அடிக்க முடியும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அற்புதமாக நிறைய இன்னைக்கு உருவாகுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. அதன் மூலமாக நீங்களும் பலன் பெறக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த உத்தியோகத்தில் உங்கள் அலுவலக பணியில் இடம் மாற்றலாமா அல்லது வேற ஜாப் தேரலாமா அந்த மாதிரியான சிந்தனைகளை உங்கள் மனசில் ரொம்ப அதிகமாக இன்றைய தினம் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் வண்டி வாகனங்களை நீங்கள் புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. ஏன்னா சந்தோஷம் அதிகரிக்கும். மாற்றங்களை நீங்கள் கொஞ்சம் நிதானித்து யோசித்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். சுபகாரியங்கள் வீட்டில் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அதற்குண்டான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு தாராளமாக செய்யலாங்க. உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு இருக்குங்க. எந்த விதமான பிரச்சனையும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வராது. கடந்து சில டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கு கொடுத்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மனதில் இன்னைக்கு அதிகமாக சிந்தனை வளம் பெறுகிறதுனால விரைவிலேயே நீங்கள் அதிகமான பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க. அது குறித்த நல்ல எண்ணங்களை இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு இருக்கிறது. பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். வீண் விவாதங்கள் செய்யறதுனா நீ தவிர்க்கணுங்க. தேவையில்லாத பேச்சுக்களை இன்னைக்கு யார்ட்டையும் பேசாதீங்க. முடிந்த அளவுக்கு யார்கிட்டையும் நீங்கள் வாக்குவாதங்கள் பண்ணாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று இருப்பது நல்லதுங்க. நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் நீங்கள் வாக்குவாதங்கள் மூலமாக நேரத்தை தான் வீணடிக்க முடியுமே தவிர அதனால எந்த பிரயோஜனமும் இன்னைக்கு நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. திடீர்னு சில புதிய பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ண முடியும். அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குங்க. தொலைபேசி மூலமாக சில மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும். எனவே அதன் மூலமாக இன்றைய நாள் குதூகலமாக மாறுங்க. இன்றைய தினம் கொடுத்த வாக்குறுதிகள் எப்படிப்பட்ட வாக்குறுதிகளாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நல்ல தருணங்களும் இன்றைக்கு உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது. எனவே சிறப்பான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். உங்களுக்கு காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு உங்களது ஆரோக்கியம் ஒரு காரணமாக இன்னைக்கு அமையும். எனவே அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும். ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் காதல் வாழ்க்கையில் பெரிய ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியாதுங்க. நீங்கள் ரிவெஞ்ச் பண்ணுறது, அதாவது காதல் பழி வாங்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று நீங்கள் இருக்க வேண்டுங்க. உங்கள் காதலரை நீங்கள் எதை செய்ய அதை செய்யன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அதனால் காதல் உறவு வலுவடையக்கூடிய வாய்ப்புகளை அது கெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிவிடும். அதனால் நீங்கள் காதல் உறவுகளை சிறப்பாக பராமரித்திட நீங்கள் கண்டிஷன் போட்டு உங்கள் காதலரை வற்புறுத்தக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம்
உங்கள் சீனியர்கள், உங்கள் உயரதிகாரிகள் மூலமாக கொஞ்சம் ப்ரெஷர் வந்தாலும், வீட்டில் கொஞ்சம் உங்களுக்கு அதிருப்தியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரிங்க, அது உங்களுக்கு மனதில் வந்து கொஞ்சம் கவலைகள் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கினாலும், நீங்கள் அதை சிறப்பாக சமாளிக்க முடியுங்கிறத மனசில் வச்சு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்கள் வீட்டு தேவைக்கேற்ப சில மதிப்புமிக்க பொருட்களை நீங்கள் வாங்குவதற்கு, உங்கள் வாழ்க்கை துணை கூட ஷாப்பிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. ஆனால் உங்கள் பட்ஜெட் வந்து அதனால் டைட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களோ அந்த பொருட்களை மட்டும் வாங்குவது நல்லதுங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். சில பொருள் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும், ஆனால் நீங்கள் வாங்க நினச்ச பொருளாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் ரேட்டை பார்க்க மாட்டீங்க, பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவீங்க. அப்போ என்ன ஆகுனா, உங்கள் பட்ஜெட் ஆட்டோமேட்டிக்காக நிதி நெருக்கடியாக மாறிவிடுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் கூடுங்க. அது உங்களுக்கு ஒரு விதமான பதற்றத்தையும் மன டென்ஷனையும் ஏற்படுத்தலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ண முடியுங்கிறத நம்பிக்கை தாங்க ஆகணும். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சில முக்கியமான வழிகாட்டுதல் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நீங்கள் உங்கள் வீட்டு குடும்ப பெரியவர்கள் அல்லது தெரிந்த நண்பர்களிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாங்க. திருமண வாழ்க்கையில் சில பெண் விளைவுகளை நீங்கள் வந்து இன்றைய தினம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகாமல் தடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய பெரியவர்களின் ஆலோசனை மூலமாக நல்ல பலன்களை பெற முடியுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த உணவும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. குறிப்பாக நல்ல குளிர்னு ஜில்லுன்னு சில வாட்டர் ஐட்டம் எது வந்து ஜில்லுன்னு இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறது நல்லதுங்க. அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிக்கப்படுங்க. சந்தோஷமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் உதவி செய்து மகிழ்வீர்கள். தலைமை பொறுப்பு கூடும். சந்தோஷமான ராஜயோகம் கூடக்கூடிய நல்ல நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைதுங்க. நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5, 5ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் கடல் கடந்த சில பயணங்கள் செய்யணுங்கிற ஆர்வம், ஆசைகள் உங்கள் மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சந்தோஷமான சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இந்த தினம் வேறு லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாமல் அரட்டை அடிச்சுட்டு நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். அந்த பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம். எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. மேலும் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய வீண் விவாதங்கள் எல்லாமே சிறப்பாக மறைந்து விடுங்க. புதிதாக சில விவாதங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ணி உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் இந்த தினம் இணக்கமாக நடந்து கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியுங்க. சண்டை சச்சரவுகளை தோன்றினாலும் அது மறைந்துவிடும். எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய கெத்தான நாளுங்க இன்றைய தினம். ஆரோக்கியம் பரிபூர்ணமாக ஒத்துழைக்கும். எனவே சிறப்பான ஆரோக்கியத்தை பெறுவீங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.